நாங்குநேரி 18/10 இரட்டை கொலை. 5 பேரை வெட்ட ட்ரை பண்ணிருக்கானுங்க. 3 பேருக்கு அடிபட்டிருக்கு, 2 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. எத்தனை சம்பவத்தை தான் இந்த நாங்குநேரின்ற பேரை கேட்டு கேட்டு இன்னும் எவ்வளோ படுகொலை தான் நடக்கும். அடிக்கிறீங்க இல்லை, மறுபடியும் அடிக்க தெரியாதா உங்களுக்கு? ஒரு தற்காப்புக்காவது அவங்கள ட்ரை பண்ண மாட்டீங்களா? வெட்ட வரான்னு தெரியுதுல, அப்பயாவது தற்காப்புக்கு நீங்க பாதுகாக்கணும்னு தெரியாதா? போலீஸும் வந்து 6 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. கொலை இதெல்லாம் எப்போ தான் முடியும்? எப்போ தான் வழி? இன்னும் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ இதுக்கு எண்டிங் எப்போ தான் இதுக்கு? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ தான் நம்மளை வளர்றது? தமிழன் சொல்லிக்கிறோம், வாய்க்கு தான் சொல்லிக்கிறோம் தவிர மனசளவில் தமிழன்னு ஒற்றுமை ஆக மாட்டீங்க போலியே. இதெல்லாம் ஒரு டைமுக்கு திரும்ப கேட்க மனசுலாம் வலிக்குதுங்க. கேள்வி கேட்காமலே இருக்க முடியல. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டியதாக இருக்குது, அடக்கி பேச வேண்டியதாக இருக்குது. எப்படி தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. வாழை மரத்தை வெட்டி போகிற மாதிரி வெட்டி போகிற. ஏன்னா உயிரில் அது அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த நோவ கனவெல்லாம் கண்டிருப்பான். மொத்த கனவை ஒரு வெட்டில் சேர்ச்சிட்டீமே இல்லை? அவனையும் வெட்டி அவன் வாழ்க்கை சேர்ச்சிட்டீங்க. இப்போ கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கை சேர்ச்சிக்க போகிறீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணியிருக்கலாம் எதாக இருந்தாலும். யோசிக்காமல் கையில் கத்தி எடுத்தா நீங்கள் மட்டும்தான் வெட்டினா வெட்டுமா? இந்தமாரி எண்ணத்தெல்லாம் கொண்டுக்கிட்டு இன்னும் வாழறீங்களே, எப்படி தான் எப்போ தான் மாறும்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி பிரச்சனை எப்போ ஓயும்னு தெரியல. ஓயுன்னு நம்புவோம். தேங்க்யூ.